மழை யாருக்கு தான் பிடிக்காது? அப்படிப்பட்ட மழை துளிகள் சிகப்பாகவோ இல்ல கருப்பு கலர்ல பெஞ்சா எப்படி இருக்கும்? சில நேரம் வானத்துல இருந்து மீன்களோ இல்ல தவளைகளோ விழுந்தா ஆச்சரியமா இருக்கும்ல. அப்படி இந்த உலகத்துல பெஞ்ச விசித்திரமான வித்தியாசமான மழைகள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம முதல்ல பார்க்க போறது ஆஷ் ரெயின். பொதுவாக இந்தோனேஷியா நாட்டில் தான் அடிக்கடி சுனாமி, நிலநடுக்கம்னு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்தோனேஷியாவில் தான் 2014 இந்த மாதிரி வித்தியாசமான சாம்பல் மழையும் பெஞ்சிருக்கு. இந்தோனேஷியாவில் 24க்கும் அதிகமான எரிமலைகள் இருக்காம். அதில் ஏதோ ஒரு எரிமலை வெடித்து அதில் இருக்கிற சாம்பல்கள் நேரடியாக மேகத்தில் உள்ள நீரோட கலந்துருச்சாம். மேகத்தில் உள்ள நீர் மழையாக பெய்யும் போது அந்த மேகத்தில் உள்ள சாம்பல் நீரோட கலந்து இந்த மாதிரி சாம்பல் மழையாக பெஞ்சிருச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது ஒயிட் ரெயின். நம்மள பலருக்கு ஒயிட் ரெயினா ஸ்னோன்னு தோணும், ஆனால் அதுதான் இல்லை. 2015 ரஷ்யாவில் பல இடங்களில் வானத்தில் இருந்து வெள்ளை துளிகளாக விழுந்திருக்கு. இதை பலரும் பனித்துளிகள்னு நினச்சாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் நடந்த ஆக்சிடெண்ட்டால் வெளிவந்த லைம்ஸ்டோன் டஸ்ட் காற்றுல மிக்ஸ் ஆகி மேகத்தோடு கலந்துருக்கு. பின்னாடி அது மழை மேகமாக மாறி நீர்த்துளிகளும் லைம்ஸ்டோன் டஸ்ட்டும் சேர்ந்து வெள்ளை தூள் மழையாக பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிஷ் ரெயின். மழை பெய்யும் போது நீரோடு சேர்ந்து மீன்களும் வானத்தில் இருந்து கொட்டுறது தான் ஃபிஷ் ரெயின்னு சொல்கிறாங்க. இந்த மழை 2017 செப்டம்பரில் மெக்சிகோவில் தான் பெஞ்சிருக்கு. இந்த வித்தியாசமான மழையை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஏன் இப்படி வானத்தில் இருந்து மீன்களாக கொட்டுதுன்னு இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட ஏன் இப்படி வித்தியாசமாக நீர்த்துளிகளோட மீன்களும் கொட்டுதுன்னு கேட்டப்போ, பொதுவாக மேகங்கள் கடலில் இருந்து நீரை உறிஞ்சி எடுக்கிறத டொர்னாடோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடலில் இருந்து நீரை உறிஞ்சி எடுக்கும்போது சில நேரங்களில் மீனையும் சேர்த்து உறிஞ்சி எடுக்குமாம். அப்படி மீனோட உறிஞ்சி எடுத்த நீர் மேகத்தில் போய் சேர்ந்து தரைப்பகுதிக்கு நீர்த்துளிகளாக வரும்போது மீனையும் சேர்த்து கொட்டுமாம். அதனால தான் இந்த மாதிரி ஃபிஷ் ரெயின் கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. 4வது ரெயின்போ ரெயின். சில நேரங்களில் மழை பெய்யும் போது நமக்கு பின்னாடி சூரியனும் நமக்கு முன்னாடி மழை துளிகளும் பார்க்கும்போது ரெயின்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படி ரெயின்போ உருவாகிறது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். அப்படி அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் நிகழ்கிற டைமில் மழை பெய்தா ரெயின்போ ரெயின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காயின் ரெயின். வானத்தில் இருந்து காயினா கொட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ரஷ்யாவில் நடந்திருக்கு. 1940 காலகட்டத்தில் புதைக்கப்பட்ட ஒரு புதையலில் இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சில்வர் காயின்ஸ் ஒரு ஸ்ட்ராங் டொர்னாடோவால் லிஃப்ட் ஆகி பக்கத்தில் இருந்த கிராமத்தில் தூக்கி வீசியிருக்கு. இதை தான் ஹிஸ்ட்ரியில் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெயின்னு சொல்கிறாங்க. 6வது நம்ம பார்க்க போகிற மழை தான் ரெட் ரெயின். இது வேற எங்கும் பெய்யலைங்க, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் தான் பெஞ்சிருக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எந்த மாதிரி மழை பெஞ்சா நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6வது இந்த ரெட் ரெயினை ரொம்பவே வித்தியாசமான மழைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மழை பெய்யும் போது மழை நீர் ரத்தம் மாதிரி சிவப்பு கலராக தான் பெய்யுமாம். அதுலேயும் இந்த சிவப்பு மழை 2011 நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் தான் பெஞ்சிருக்கு. இப்படி மழை நீர் ஏன் வித்தியாசமாக சிவப்பு கலரில் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, குளத்தில் இருக்கிற ஆல்கேல உள்ள ஸ்போர்ஸ் தண்ணியோட தண்ணியாக கலக்கும்போது தண்ணீர் இந்த மாதிரி சிவப்பு கலரில் மாறிடும்னு சொல்கிறாங்க. அந்த சிவப்பு கலர் தண்ணீர் எவாப்ரேட் ஆகி மேகத்தில் சேர்ந்து மழையாக பெய்யும் போது அந்த மழை நீர் இந்த மாதிரி சிவப்பு கலரில் பெய்யும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெட் ரெயின் கேரளாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பல இடங்களில் பெஞ்சிருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் ரெயின். நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் 1945 ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கியில் நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வெடிப்பால் பல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதே வெடிப்பால் மழை மேகத்தோட கலந்த ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட் மற்றும் கார்பன் மழை நீராக நம்ம பூமிக்கு வரும்போது கருப்பு கலராக மழை பெஞ்சிருக்கு. இதைத்தான் பிளாக் ரெயின்னு சொல்கிறாங்க. அந்த மழை நீரில் ரேடியேஷன் கண்டாமினேஷன் இருந்ததால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 8வதாக நம்ம பார்க்க போகிறது ஹெயில்ஸ்டோன் ரெயின். பொதுவாக ஐஸ் கட்டிகளாக வானத்தில் இருந்து விழுகிற ஆலங்கட்டி மழை தான் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அதிக முறை பெஞ்சிருக்கான். நிலத்தில் இருக்கிற தண்ணீர் எவாப்ரேட் ஆகி மேகமாக ஃபார்ம் ஆகி தான் பொதுவாக மழை பெய்யும். அந்த மாதிரி மேகமாக ஆன நீர் 0 டிகிரி ரீச் ஆகும் போது ஐஸ் கட்டிகளாக உறைஞ்சிடுமாம். அப்படி உறையிற ஐஸ் கட்டிகள் தான் இப்படி மேகத்தில் இருந்து ஐஸ் கட்டி மழையாக விழுதான்.
அதுலேயும் மேகத்தில் இருந்து விழுற இந்த ஐஸ் கட்டிகள் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் அளவு பெருசாக இருக்குமாம். அதனால இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெய்யும் போது வெளியில் போகிறது ரொம்பவே ஆபத்தான விஷயமாம். ஏன்னா அந்த ஐஸ் கட்டிகள் நம்ம தலையில் விழுந்தா சில சமயம் ஆளையே காலி பண்ணிடுமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எந்த மழை ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த டாபிக் பற்றி பேசலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.